அந்த யூத ஜனங்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போய் அநேக வருடங்கள் அவர்கள் பாபிலோனிலே இருந்து விட்டார்கள். அவர்களில் அநேகர் எருசலேமை பார்த்ததில்லை. தேவனை குறித்த இப்படிப்பட்ட நியாய பிரமாணங்களை அவர்கள் பார்த்ததும் இல்லை, அதை வாசித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. எனவே இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினபடினாலே அவர்கள் அனைவரும் வாஞ்சியோடு மோசேயின் நியாய பிரமாணத்தை வாசிக்கும்படி அங்கே சொல்லுகிறார்கள். அதோடு கூட நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் அதை அவர்கள் கவனமாய் செவி கொடுத்து கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வேத வார்த்தைகளுக்கு அவர்கள் கனம் கொடுக்கிறவர்களாக நெகேமியா 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே எஸ்ரா அதை வாசிக்க திறந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட அங்கே எஸ்ரா வாசிக்க ஆரம்பிக்கும் முன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். ஜனங்கள் எல்லோரும் நெகேமியா 8:6 முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். தேவனுடைய வேதத்தின் மீது அவ்வளவான ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எழுப்பியிருந்தார். அதோடு கூட நெகேமியா 8:8 அந்த நியாய பிரமாணத்தை வாசித்ததோடு அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு மற்றவர்கள் அதை விளங்க பண்ணுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, அவர்கள் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்ட பொழுது தங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் அவர்கள் தொடப்பட்டபடியினாலே நெகேமியா 8:9 ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறபடி தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கிறது. எனவே இவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் வந்தபடியினாலே அவர்களுக்குள்ளாக தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் ஏற்பட்டு அவர்கள் அழுகிறதை நாம் பார்க்கின்றோம்.